எத்தனையோ கம்பெனிஸ் அவ நடத்தி இருக்கா, அவளுக்கு அதுல அனுபவம் இருக்கு. எத்தனையோ மனுஷங்களை டீல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அவளுக்கு இருக்கு. அதனாலதான் அந்த வீடியோவை வச்சு உன்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு டைரக்டா சொல்லிட்டு போயிட்டா. அது கிடையாது ஆண்டி. அந்த வீடியோவை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது அவ கண்ணுல பயமே தெரியல. அவ பேச்சுலயும் எந்த தயக்கமும் இல்ல. எதுக்குன்னா அவ லக்ஷ்மி இல்லங்கிறதால்தான். ஜெயம்மாரோட பொண்ணு சம்யுக்தாங்கிறதுனாலதான். இப்பயாவது உனக்கு கன்ஃபர்மேஷன் வந்ததா இல்லையா? இல்ல ஆண்டி, நான் இத அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டேன். அவ கண்டிப்பா லக்ஷ்மியா தான் இருக்கணும். அத நான் நிரூபிச்சு காட்டுவேன் ஆண்டி. மனிஷா, உன் கூட சுத்தி சுத்தி எனக்கும் பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. நிரூபிக்கிறேன், உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு தடவை முயற்சி பண்ணாத. அவ லக்ஷ்மி கிடையாது. அப்பா, தாத்தா, பாட்டி, எல்லாரும் வாங்க. என்ன லக்கி, என்னாச்சு? எல்லாரையும் கூப்பிட்டுருக்க? ரவுண்ட் டேபிள் மீட்டிங் ஏதாவது போட போறியா என்ன? அதை விட முக்கியமான மீட்டிங் சீத்தப்பா. என்ன அது அந்த அளவுக்கு முக்கியமான மீட்டிங்? டாடி, ரொம்ப நாளாவே நான் ஜுன்னு அவங்க வீட்ல எடுத்த வீடியோவை உங்ககிட்ட காட்டுறேன்னு சொல்லிருக்கல்ல. எத்தனை தடவை காட்டணும்னு முயற்சி செஞ்சாலும் யாரும் பார்க்க மாட்டீங்க. இந்தாங்க. லக்கி, இந்த இலையும் பூவையும் வச்சு பண்ண வீடியோ எனக்கு முன்னாடியே காட்டியிருக்கேல்ல. இந்த வீடியோ இல்லப்பா, நான் உங்களுக்கு வேற வீடியோ தான் காமிக்கணும். ஜுன்னு அவங்க வீட்ல ஷூட் பண்ண வீடியோ. என்ன ஆச்சுமா? எதுக்கு இவ்வளவு டென்ஷனை தேடிட்டு இருக்க? எங்க போயிட போகுது? அது போன்ல தானே இருக்கும். என்னமோ போட்டி, அந்த வீடியோ எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்னும் ஆகாது ஜுன்னு, நான் சொல்றேன் இரு. என் கூட வா, நான் சொல்றேன். சாரி லக்கி, அந்த வீடியோவை நான் தான் டெலீட் பண்ணிட்டேன். லக்கி, ஜுன்னு, இன்னைக்கு அந்த வீடியோவை காட்டுவீங்களா இல்லையா? சாரி தாத்தா, அந்த வீடியோ எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. லக்கி, வெரி சாரி லக்கி. எதுக்கு ஜுன்னு? நீ அந்த வீடியோவை எல்லார்கிட்டயும் காட்டுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால தான் நானே அதை டெலீட் பண்ணிட்டேன். என்னது, நீ டெலீட் பண்ணிட்டியா? ஆமா லக்கி, அம்மா அந்த வீடியோவை யார்கிட்டயும் காட்டக்கூடாதுன்னு 100 தடவைக்கு மேல சொல்லிட்டாங்க. அம்மா இத்தனை தடவை சொல்லிருக்காங்கன்னா ஏதாவது கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும்ல. அதனால தான் நானே அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன். ஐ எம் வெரி சாரி லக்கி. உண்மையிலேயே நான் தான் உனக்கு சாரி சொல்லணும் ஜுன்னு. நீ வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு தான் இருந்த. ஆனா நான் தான் கேட்காம எல்லாரையும் கூப்பிட்டு
வீடியோவை காமிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஐம் ரியலி சாரி. சரி சரி, நம்ம 2 பேருக்கும் நடுல சாரி புரியெல்லாம் இருக்க கூடாது. இனி அந்த விஷயத்தை பத்தி மறந்துரு, சரியா? ஆ, என்ன எல்லாரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நதிங் அங்கிள், ஜஸ்ட் ஆபீஸ் விஷயத்தை பேசிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அப்படியா? சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எங்க வீடு பிடிச்சிருக்காமா? எப்படி இருக்கு? ஐ ஜஸ்ட் லவ் இட் அங்கிள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. எங்க மருமக இருக்கும்போது இந்த வீடு இன்னும் கலகலன்னு இருக்கும். இந்த வீடே சந்தோஷத்தால நிறைஞ்சிருக்கும். ஆனா அவ போனதுக்கு அப்புறம் இந்த வீட்ல இருந்த சந்தோஷம் மொத்தமும் போயிடுச்சுமா. எது என்ன ஆனாலும் உன்னோட வருகையால விட்டு போன அந்த சந்தோஷம் திரும்ப வந்த மாதிரி இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அதுலயும் அரவிந்தா இருக்காளே, லக்ஷ்மி லக்ஷ்மின்னு சொல்லிக்கிட்டு தன்னோட மருமகளை கூப்பிடுற மாதிரியே சந்தோஷத்துல அவ துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப நீதான் அவ மருமகங்கிற மாதிரி அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆனா நீதான் அவ மருமகன்னு உண்மையை சொல்லிட்டன்னா அவ இன்னும் சந்தோஷப்படுவா. சம்யுக்தா வேற யாரோ கிடையாது, என் மருமக லக்ஷ்மின்னு எனக்கு முதல்லயே தெரியும்டா. ஜானுவ அக்கான்னு கூப்பிட சொன்னா, அரவிந்தா வாயால லக்ஷ்மின்னு கூப்பிட சொன்னா, குழந்தைங்கள அம்மான்னு கூப்பிட சொன்னா. கேட்ட உடனே இந்த வீட்ல இருக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டா. அப்பவே எனக்கு டவுட் வந்துருச்சு. என்ன மன்னிச்சிருங்க மாமா. என்ன சுத்தி இருக்கிற சூழ்நிலையால நான் இப்படி மாற வேண்டியதா போச்சு. எனக்கு இருக்கிற கடமைகளால நான் இந்த உண்மையை மறைக்க வேண்டியதா போயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க. நீ இப்போ மன்னிச்சிடுங்கன்னு கேக்குற நிலைமையில இல்ல லக்ஷ்மி. நாங்க தான் எங்களை மன்னிச்சிடுன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்கணும். ஆக்சுவலி நீ இவ்வளவு நாளா எங்க இருந்த லக்ஷ்மி? எல்லாத்தையும் சொல்றேன் மாமா. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, இன்னைக்கு நான் என் அம்மாவையும் இழந்து தனியா நிக்கிறேன். இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமா இருந்த ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன். அதுல முதல் ஆளா பலியாக போறதே அரவிந்தா ஆண்டி தான். உனக்கு என்ன வேணும்? என்ன கேட்டாலும் கொடுத்துருவியா? ஆனா அதுக்கப்புறம் அரவிந்தா ஆண்டி மேல நீ பழி சுமத்த கூடாது. அவங்களுக்கு நீ எந்த ஒரு கெடுதலையும் ஏற்படுத்த கூடாது. அப்ப சரி, நீ மித்ராவோட வாழ்க்கையில இருந்து நிரந்தரமா வெளியே போகணும். நந்தன் குடும்பத்தை விட்டு அவங்க கண்ணிலே படாத அளவுக்கு இந்த ஊரை விட்டு நீ போயாகணும்.